ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா ஜிபி வாட்ஸ்அப்பை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரௌசரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்குள்ளே போய்ட்டு ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் ஒரு ஜிபி வாட்ஸ்அப்போட வெப்சைட் ஒன்று வரும். இதுதான் அது. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே டவுன்லோட் ஜிபி வாட்ஸ்அப் ப்ரோ ஆப்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜிபி வாட்ஸ்அப் வெர்ஷன், சைஸ், டிவைஸ் சப்போர்ட் பண்ணுறது, லாஸ்ட் அப்டேட் பண்ணுறது, எப்போ அப்டேட் பண்ணிக்கன்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் கீழேயே டவுன்லோட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அந்த டவுன்லோட் பட்டன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி கீழே வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பிட்வீன் ஜிபி வாட்ஸ்அப் ப்ரோ அஃபிஷியல் வாட்ஸ்அப்போட கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கு வந்துடுங்க. இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணாதீங்க, மேலே அப்படியே போயிடுங்க. அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேணும்னா அதை படித்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அங்கே அந்த ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வந்துடும். அதில் இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், டவுன்லோட் நவுன் பட்டன் இருக்கா, அந்த பட்டனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் டவுன்லோட் ஜிபி வாட்ஸ்அப் வெர்ஷன் 13.13 18.13 இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி டவுன்லோட் எனிவேன்னு பார்த்தீங்கன்னா கேட்கும். அது டவுன்லோட் எனிவே கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் பார்க்கலாம், ஜிபி வாட்ஸ்அப் மார்ச் அப்டேட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு நான் காட்டுறேன், பார்க்கலாம். ஜிபி வாட்ஸ்அப் இதான் ஜிபி வாட்ஸ்அப் மார்ச் அப்டேட். ஈஸியாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய சிக்கல் என்னென்னா, டவுன்லோட் பண்ணுறது ஈஸி தான், அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கல் வரும். அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சில ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா சில மொபைலில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகாது. நான் யூஸ் பண்ணுறது சாம்சங்கில் மோஸ்ட்லாக இன்ஸ்டால் ஆகிடும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேட்கும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்துட்டுனா ஹோமுக்குள்ளே போயிடுங்க. ஹோமுக்குள்ளே போயிட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு இங்கே மேலே அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி செட்டிங்ஸ்னு வரும். செட்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய வரும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளே ப்ரொடக்ட்னு இருக்கா, அந்த ப்ளே ப்ரொடக்ட்குள்ளே போயிட்டு நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. எங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போனேன் ஸ்கேன் ஆப்ஸ் வித் ப்ளே ப்ராடக்ட்னு இருக்கா, இதை பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. டிசேபிள் பண்ணதுக்கப்புறமா டிசேபிள் பண்ணிட்டீங்களா? டிசேபிள் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கீழே வாங்க. கீழே வந்தோடனே இங்கே டிவைஸ் பேட்ரி அண்ட் டிவைஸ் கேர்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் ப்ரொடெக்ஷனுக்குள்ளே போய்ங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே கிளிக் பண்ணோடனே டிவைஸ் ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை ஆஃப் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். எந்தில் பார்த்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணாமல் இருந்தால் கூட இன்ஸ்டால் ஆகும். ஸோ நான் அதில் எனேபிள் பண்ணிக்கிறேன். சில மொபைலில் இன்ஸ்டால் ஆகாது, அதுக்கு தான் இந்த மாதிரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டுமே பண்ணதுக்கப்புறமா நீங்கள் திரும்பவும் அங்கே போயிட்டு இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். டு யூ வாண்ட் இன்ஸ்டால் திஸ் ஆப்னு கேட்டிருக்கு. இன்ஸ்டால் கொடுத்துருக்குறேன். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். கைஸ், பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஆப் இன்ஸ்டால்னு வந்துடுச்சு. அவ்வளோ தான், ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்த உடனே சேம் நார்மல் வாட்ஸ்அப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பட்டனை பார்த்தா கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் கேட்குது. உங்கள் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோடனே அது உங்களோட மொபைல் நம்பர் கரெக்டானு கேட்கும். எஸ் கொடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறமா வெரிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கால் ஆர் எஸ்எம்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அது நான் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் கொடுத்துக்கோங்க. வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்னு வந்துடும். லாஸ்ட்டில் கான்டாக்ட்ஸ் அண்ட் மீடியா இந்த மாதிரி பர்மிஷன் கேட்கும். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பேக்கப் எதாவது இருந்தால் பேக்கப் கேட்கும். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பேக்கப் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. நேம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோடனே கனெக்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் லாகின் செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடெக்ட் யுவர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்துடும். பாஸ்கி பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கேட்குதுன்னு நினைக்கிறேன். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒர்க் ஆகலைன்னா ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் இன்ஷியலைசிங் பார்த்தீங்கன்னா வந்துடும். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. அவ்வளோதான் கைஸ், உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். இதுதான் ஜிபி வாட்ஸ்அப். பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோடனே செட்டிங்ஸில் காட்டும். இதுதான் ஜிபி வாட்ஸ்அப். இதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.